ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் கிராசரி ஆப் பற்றி பார்த்துக்கலாம். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பை மோட். நம்ம வீட்டுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் வாங்கிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் கேஷ்யூஸ் அண்ட் நான் ஒரு ஃபியூ பார்த்திங்கன்னா இந்த கடலை இருக்குது இல்லைங்களா, நிலக்கடலை, அது ஒரு 4 போட்டுக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பட்டரில் பேன் வச்சு இந்த பன்னீரை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதை நான் வீடியோ பண்ண மறந்துட்டேன், ஸோ சாரி கைஸ். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பட்டர் ஒரு பேனில் போட்டு ஹீட் ஆன உடனே நம்மக்கிட்ட இருக்க பே லீஃப், பட்டை, கிராம்பு, கசகசா அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் ஃப்ளேவர்ஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும்னு. இதை போட்டுட்டு இது நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்லைஸாக அவங்களால எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி அது நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதோட பச்சை வாசனை போன உடனே டொமேட்டோ, அந்த கேஷ்யூ, அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அதாவது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா திரிஞ்சு வர்ற மாதிரிக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொரியாண்டர் பவுடர் ப்ளஸ் டர்மரிக் பவுடர், இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகப்பூத்தூள், கொஞ்சமாக கேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பட்டர் மசாலாவில் பட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கேர்டும் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியோட டென்சிட்டி நம்மளுக்கு கம்மியாகிறது தெரியும். இந்த கிரேவி நல்லா இன்னும் வர்றதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் அந்த ஸ்வீட்னஸ் ப்ளஸ் காரம் இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பட்டரில் போட்டு வச்சுருக்க பன்னீரை எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கிராம்ஸ் கிடச்சிருக்கும். நான் அது எல்லாமே வீடியோக்காக போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா இருக்குது. இதை நான் பட்டரில் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. நான் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டரில், அதனால் அப்படி இருக்குது. ஆல்ரெடி பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் நிறைய பட்டர் யூஸ் பண்ணணும் இல்லையா, நான் ஆனால் மினிமமாக தான் போட்டேன். நான் வாங்கின பட்டர் பார்த்திங்கன்னா அமுல் 60 ருபீஸ் சொன்னாங்க, அதை வாங்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நல்லா இருக்குது டேஸ்ட். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் தருது என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி. அந்த கஸ்தூரி மேத்தியை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா மசிச்சு நம்ம போடணும். அந்த கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மேத்தி தான், இதை உள்ளங்கையில் வச்சு போட்டிங்கன்னா சரி டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம்னா சப்பாத்திக்கு சரியான சைடிஷ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.